வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அற்றை திங்கள் அண்ட் நிலவில் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. தன்னோட ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுங்க, நானும் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்ட்டு அடம் பிடிச்சி அந்த வேலையை வந்துட்டு வாங்கிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வேலை செய்யற ஆபீஸ்ல தான் தன்னோட அக்காவோட ஹஸ்பண்டுமே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அக்காவுக்கு வந்து டைவர்ஸ் ஆக தன்னோட அக்கா ஹஸ்பண்ட் மேல வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு காதல் கொள்றாங்க. இந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையா, எதுக்காக டைவர்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறதுல இந்த படத்தோட பீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல நடிச்சிருந்தாங்க. ஆனா நான் வந்துட்டு கியூட்டா பண்றேன் பாருன்ட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு பயங்கரமா கடுப்பு தான் அடிச்சாங்கன்னு சொல்லிதான் ஆகணும். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட கதாபாத்திரம் ரொம்ப செட்டிலா இருந்தது. இதை மட்டும் பண்ணுப்பா, எக்காந்து கூட எந்த இடத்துலயுமே இருந்து சிரிச்சிடாத, ரொமான்ஸ் பண்ணிடாத, வர போற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கிறேன்னு சொல்லிருப்பாங்க. இருக்கு பெருசா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி யாருமே கிடையாது. ஆனா ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட கதாபாத்திரம் இருக்கு அப்படிங்கிற அளவுல வந்து எழுதியிருந்தாங்க. இதை தவிர்த்து வேற எந்த கதாபாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா பெருசா ரசிக்க முடியாம இல்லாம போயிருச்சு. அதாவது இந்த மொத்த படத்துல என்னடா சொல்றது, எது பாசிட்டிவா சொல்றதுன்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா மேபி படத்தோட மேக்கிங் அப்படிங்கிறது இந்த கொடுத்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒரு பாடல் அப்படிங்கிறது ஓகேவா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. மித்தபடி படத்தை வந்துட்டு ரொம்ப பிளாட்டா எடுத்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியா சரி, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சா அந்த ஒரு எமோஷன் சீன்ஸ் ஆச்சும் நமக்கு லைட்டா ஒர்க் அவுட் ஆகணும். அக்காவோட டைவர்ஸ் ஆகட்டும், இவங்களோட லவ் ஆகட்டும், பிரேக்கப் ஆகட்டும், எதுவுமே வந்துட்டு நமக்கு சுத்தமா வந்துட்டு பாதிப்பே உண்டாத வகையில படமாட்டும் போது நாம பாட்டை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப பிளாட்டா வந்துட்டு சர்ஃபேஸ் லெவல் வந்துட்டு ரிட்டர்ன்ல இருந்தனால இந்த கேரக்டரோடய நம்மளால ஒன்றே இந்த படத்தை வந்துட்டு பார்க்கவும் முடியல. அதே மாதிரி இவங்க சொன்னப்பட்ட அந்த பிளாஷ்பேக் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வாயிலே சொல்லியிருந்தனால பெருசா அந்த டைவர்ஸ் சீக்வன்ஸும் வந்துட்டு செட் ஆகல. கடைசி கிளைமேக்ஸ்ல இவங்க வந்துட்டு ஒன்னு சேர்றாங்களா இல்லையா அப்படின்ட்டு நமக்கு அந்த எதிர்பார்ப்பும் வந்துட்டு சுத்தமா வரவே இல்லை இந்த படம் பார்க்கும்போது. மித்தபடி படத்துல வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. தேவையில்லாத 2-3 இடங்கள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாடல்கள் தான் வச்சிருந்தாங்க. பட் அது கூட வந்துட்டு படத்தோட ஃப்ளோ வந்துட்டு பெருசா வந்துட்டு பாதிக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சுமாரான படம் பார்த்த ஃபீல் தான் கொடுத்துருந்தது. ஸோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்கா. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.